டு அனுவின் உலகம். இன்னைக்கு வீடியோ டாபிக் பார்த்துருப்பீங்க, ஏப்ரலில் ஸ்னோ. அப்புறம் ஒரு சூப்பர் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஒர்க்கிங் டே மார்னிங், ஃப்ரைடே வந்தாலே குஷி ஆகிடும், வீக்கெண்ட் வரப்போகுது இல்லையா. ஸோ வந்து ஃப்ரைடே மார்னிங் ஸ்ருதி வந்து ஸ்கூல் பஸ் ஏற போயிருக்கா. எப்பயும் அவள் ஸ்கூல் பஸ் ஏற போகும்போது பஸ் போகிற வரைக்கும் நான் இந்த ஜன்னல் வழியாக பார்ப்பேன். வெளியில் போக முடியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்னோவாக மாறப்போகுது அப்படின்னு நாங்கள் வெதர் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். ஸோ என்னாலேயே நம்ப முடியல. நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்கு நான் ஸ்னோ கட்டாயம் கவர் பண்ணுச்சு. அங்கே பாப்பாவோட ஸ்கூல் பஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ பஸ்ஸுக்கு பை பை சொல்லியாச்சு. இப்போ நம்ம குவிக்காக வந்து ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போம். நான் இந்தியா கால் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸி ரெசிபி தான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஓட்ஸ் பனானா கேக். ஸோ 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1/4 கப் நல்ல கெட்டி தயிர், அப்புறம் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் பனானா. எங்கள் ஊரில் பனானா நல்லா பெருசாக இருக்கும், நல்லா பழுத்த பழம். உங்கள் இதில் சின்னதாக இருந்தால் 2 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட்டு. இந்த ஜாமான் இருந்தால் போதுங்க. நம்ம வந்து ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஓட்ஸ் பனானா பேன்கேக் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் வேணும். நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்சியில் போட்டுற வேண்டியதான். ஓட்ஸ் வந்து நான் குவிக் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஓட்ஸ் வீட்டில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக வருது அது. ஸோ தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் ஒரு 1/4 கப்பு போட்டாச்சு. 1/2 கப்பு பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ பால் வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கால்சியம் கிடைக்கும் இல்லையா. இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல சத்தானதாக சாப்பிடணும். வாழைப்பழம் பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். மிக்சியில் வந்து அரைச்சிரும். ஸோ வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது. அதனால அது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு பேன் கேக் வந்து சாஃப்டாக வரணும் இல்லையா, அதுக்காண்டி பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் அந்த கலரில் இருக்குது. நீங்கள் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மிக்சியில் ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதுங்க. இது அரைஞ்சிரும். பாருங்கள் எப்படி பபுளாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாவு அரைச்ச உடனே பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுங்க. அப்புறம் நமக்கு வந்து மாவு கெட்டியாக வந்துடும். ஸோ இந்த இதை வந்து அப்படியே நான் மிக்சி ஜாரில் வச்சுட்டு இது செட்டில் ஆகிறதுக்குள்ளே நம்ம தோசைக்கல்லை ஆன் பண்ணி ஹீட் பண்ண வைப்போம். ஸோ தோசைக்கல் வந்து எப்பயும் ஒரு மீடியம் லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஹை ஹீட்டில் பண்ணிங்கன்னா இது கருகி போயிடும் இந்த தோசை. ஸோ மீடியம் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு எப்படி கெட்டியாயிடுச்சுன்னு. 5 மினிட்ஸ் வச்சா போதுங்க. நல்லா அந்த லிக்விடிட்டி அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஊற்றுற பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம தோசைக்கல்ல ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. பேன் கேக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படி ஊற்றிட்டீங்கனாலே அதுவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும். நான் வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பெருசாக ஒரே இது மாதிரி போடணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எங்கள் தோசைக்கல்ல ஒரு 3 இது ஊற்றுறேன். 3 பேன் கேக் அட் அ டைம் நம்ம பண்ணலாம். பாருங்கள், ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் அந்த பேன் கேக் மேலே வந்து பபுளாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தாலே உங்கள் பேன்கேக் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேன்கேக்கில் பாருங்கள் நம்ம எக்கு சேர்க்கவே இல்லை. ஸோ யாரெல்லாம் பியோர் வெஜிடேரியனோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி செய்யலாம். இது நீங்கள் வீகனாக இருக்கீங்க அப்படின்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா வருது. நான் அதுலேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பேன்கேக் நல்லா வருது. ஸோ திருப்பும்போது பார்த்தீங்களா எப்படி கோல்டன் எல்லோவாக இருக்குன்னு. நல்ல வாழைப்பழ வாசனையோடு இருக்குது. கிச்சன் நல்லா ஸ்மெல் பண்ணிச்சு. இதில் வந்து உங்களுக்கு சினமன், அதாவது பட்டை வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லேசாக சினமன் பவுடரும் ஆட் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அமெரிக்காவில் வந்து பேன் கேக் வந்து ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. விதவிதமாக பேன் கேக் இங்கே விற்பாங்க. இங்கே ஸ்பெஷலாக அதுக்குன்னே ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட தோசை மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஈஸியாக டக்கு நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் மிச்சம் இருக்க மாவையும் நான் சுட்டு வச்சுக்குவேன். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது பேன் கேக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே ஆகாது இந்த பேன் கேக்ஸு. ஸோ இங்கே வந்து பேன் கேக், வாஃபிள் இதெல்லாமே ஃப்ரோசன் செக்ஷன்லேயே விற்பாங்க.
நம்ம வாங்கிட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணி நம்மளோட மைக்ரோவேவ் அவனில் ஹீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழே கன்வென்ஷனல் அவன்லேயே நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த 1 கப்புக்கு வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேன்கேக்ஸ் வந்துச்சுங்க. ஆனால் எங்களோட ஊரில் வந்து குளிர் காலம் தான் பாருங்கள், அதனால இது மாதிரி சுட சுட சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பேன்கேக். நான் பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் என்ன டிப் வச்சுருக்கேன்னா மேப்பிள் சிரப் வச்சுருக்கேன். நீங்கள் ஹனி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு காரமாக பிடிக்கும் அப்படின்னா கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது வெங்காயம், பூண்டு, வரமிளகா, உப்பு, புளி வச்சு அரைச்சி அந்த கார சட்னி காம்பினேஷனுமே பேன்கேக்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னொரு பேன்கேக் ரெசிபி வந்து நான் அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அதுவுமே நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா. இது வந்து நல்ல ஹெல்தியான ஓட்ஸ்லேயே பண்ண பேன்கேக். நான் ரீசெண்ட் டேஸ் நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த அரிசி, கோதுமை, மைதா மாவு இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அதில் வந்த சீரீஸில் வந்தது தான். ஸோ நான் அதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்னிங் 8 o'clock எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது எதிர்பார்க்காத ஸ்னோ தான். ஏப்ரலில் ஸ்னோ வந்து ரொம்ப ரேராக விழும். லைக் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 13 ஸ்னோ விழுந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து ஒரு 2 hours பெய்ய போது ஒரு 1 inch ஸ்னோவாது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. போன வாரம் தான் நான் சொல்லியிருப்பேன் வசந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதுக்குள்ளே இந்த வாரம் ஸ்னோ பெய்யுது. ஆனால் இப்படி தான் எங்களோட நியூ இங்கிலாந்து வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் இன்னும் நான் வெளியில் கார்டனிங் லைக் இந்த வெஜிடபிள் க்ரோ பண்ணுறதெல்லாம் வெளியில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வீட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ராசஸில் இருக்கும். சீக்கிரமாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் இன்னைக்கு டே வந்து ஸ்னோ டே. நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லா நாளுமே நம்ம சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நாளே நல்லாயிருக்கும். ஸோ என்னோட ஒர்க்கிங் டே நான் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 2 hours டீ டைமுக்கு கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு நான் திரும்ப வீடியோ கவர் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக ஒயிட்டாக மாறி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்களா மணி வந்து 11:30. எப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் வெளியில். இது என்னோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் முன்னாடி வாசலில் இருக்கிற மரம் மேலே எவ்வளோ பனி விழுந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குல்ல. எவ்வளோ தான் நம்ம ஸ்னோ திரும்ப பார்த்தாலும் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், திகட்டவே திகட்டாது. நம்ம டிசம்பரில் எப்படி பார்த்தோம்ல ஸ்னோ, அதே மாதிரி ஏப்ரல்லையும் வந்து நமக்கு இன்னைக்கு கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எப்பயுமே நம்ம வெதரை வந்து நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதோடு இன்னைக்கு ரொம்ப குளிர் இல்லைங்க, நல்லா வெளியில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு ஹாஃப் டே ஸ்கூல் தான், வீட்டுக்கு வந்துடுவா. அதனால அவளுக்கு வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பட்டர் பன்னீர் பண்ண போறேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சப்பாத்தி. எங்களுக்கு வந்து பருப்பு கீரை பண்ண போறேன். இதெல்லாம் பிளான்ல வச்சுட்டே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ குவிக்காக வந்து ஒரு டீயை போட்டுட்டு குடிச்சிட்டு நான் லஞ்ச் ஆரம்பிச்சிருவேன். ஸோ யூஸ்வலாக வந்து நான் அந்த 11:30 12:30 அந்த டைமில் பிரேக் எடுத்துட்டு நான் வந்து என்னோட லஞ்ச் டைம் ப்ளஸ் அந்த மத்தியான டீயும் சேர்த்து முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டைமில் கொஞ்ச நேரம் வெளியில் ஸ்னோவையும் நம்ம ரசிக்கணும் இல்லையா. பியூட்டிஃபுல் வெதர், அதனால வெளியில் வந்திருக்கேன். இப்போ வந்து பேக்யார்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த மரங்கள் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் பூ விட்டுருந்துச்சு. பட் மேலே வந்து ஸ்னோ விழுந்து அது ஒரு அழகாக இருக்குது. எங்கள் வீட்டு பேக்யார்டில் இருக்க அந்த கொடையை நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல. சப்போஸ் இந்த மாதிரி ஸ்னோ மழைலாம் இருந்தால் நம்ம மடித்து வச்சுருக்கணும், அதனால அது மடித்து இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களோட வெதர், எங்களோட டே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் போஸ்ட் பண்ண லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க நோட் டவுன் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து சீக்கிரமாக நான் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். நான் வீக்கெண்ட் தான் வீடியோஸ் ரெடி பண்ணுவேன். அதை நான் ட்ரை பண்ணி சீக்கிரமாக பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஸ்னோ எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ என் பேக்யார்ட் ரெயிலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 inch இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1 inch தொட்டுரும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஸ்னோ விழுந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வெள்ளை மெத்த விரிச்சாச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஸ்னோ. ஸோ ஸ்னோ என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் லன்ச் பண்ண போகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோட இந்த ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ
மறுநாள் சாட்டர்டே மார்னிங்க 9 மணி ஆகுது. ஸ்ருதி வந்து சாக்கர் கேம் இருக்கு இன்னைக்கு, அதனால அவளும் அவங்க அப்பாவும் போயிருக்காங்க. ஸோ வெளியில வந்து பை பை சொல்ல வந்தா லான்ல பார்த்தா ஸ்னோவே காணோம், எல்லாமே மெல்ட் ஆகி ஓடிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வெதர் வந்து வார்ம் ஆயிடுச்சு, 46 ஃபாரன்ஹீட் போயிடுச்சு, இன்னுமே 51க்கு போக போகுது. ஸோ ஃப்ரண்ட் சைடு லான் வந்து ஸ்னோவே இல்லாம போயிடுச்சு பாருங்க. முன்னாடி கொஞ்சோண்டு தான் இருக்குது, அவ்வளோ ஸ்னோ நேற்று பெஞ்சிச்சு. பட் வெதர் வந்து வார்ம் ஆகும், கட கடன் மெல்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரோடு கூட பாருங்க எவ்வளோ ட்ரை ஆயிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படிதான் எங்களோட வெதர் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து வசந்த காலம் இன்னும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பார்க்கலாம். அந்த மாதிரி மாறி மாறி வரும்போது எப்படி வந்து மரங்கள்லாம் மாறும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்னுமே வந்து நம்ம ஹோப்ஸ் இருக்கு எனக்கு பியூட்டிஃபுல்லாக வரும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா எங்களோட அந்த ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிற செடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஃபுல்லாக அழகாக செடிகள் வரும். ஸோ இதெல்லாம் பெரினியல், அதனால உங்களுக்கு எவ்ரி இயர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் என்னோட ஃப்ரண்ட் சைடு வியூ, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூவெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜூன்ல தாங்க பூக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க எப்படி மொட்டோடு இருக்கு அப்படின்னு. ஸோ நல்லா வந்து மெல்ட் ஆகி ஸ்னோ மெல்ட் ஆகி இலையில எல்லாம் பனியா இருக்கு. இது வந்து பேக்யார்டும் நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெக் ரெயில்ஸ்லாம் எப்படி ஸ்னோ போயிட்டு இருக்குன்னு. மேல இருந்தும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல வந்து ஸ்னோ போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெதர் வார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக மெல்ட் ஆகி போயிடும். நம்ம வந்து எதுவும் ஸ்னோ கிளீனிங் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணால் போதும். இன்னைக்கு நல்லா வார்மாக இருக்கு, ஜாக்கெட் கூட போடலைங்க வெளியில், நான் அப்படியே சும்மா வந்திருக்கேன் வாக் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி எங்களோட வெதர் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மாறி இருக்கு. மழை பெஞ்சு அப்புறம் பனி வந்து அப்புறம் இன்னைக்கு வார்ம் ஆகி ஸ்னோவெல்லாம் வந்து மெல்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லா 3 வெதருமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் நிறையா வந்து நான் அவுட்டோர்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.